Come on, let's go to a winter village. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம vlogல டிஸ்லரி டிஸ்ட்ரிக்ட் தாங்க போக போகிறோம். அந்த டிஸ்லரி டிஸ்ட்ரிக்ட்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, வின்டர் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்ட் இருக்கும். அது வந்து வர்த்தா இல்லையா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த வின்டர் வில்லேஜ் வந்து 4 PM வரைக்கும் போகிறீங்க அப்படின்னா வந்து எந்த டிக்கெட்ஸும் தேவையில்லை, ஃப்ரீயாக போயிட்டு வரலாம். அதே ஈவினிங் 4 PM மேலே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிக்கெட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் உள்ளே அட்மிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி செம்ம கூட்டம் இருந்ததுங்க. எங்களோட டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 7 o'clock எடுத்திருந்தோம். ஒவ்வொரு டிக்கெட்டும் 2 hours வேலிட். ஸோ 7க்கு எடுத்திருந்தனால நாங்கள் அங்கே போனால் செம்ம கூட்டம் இருந்தது. லைனில் ரொம்ப நேரம் நின்று தான் உள்ளேயே போனோம். ப்ளஸ் நாங்கள் போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே குளிர் ஜாஸ்தியாக இருந்தனால அந்த அளவுக்கு எங்களால் என்ஜாய் பண்ண முடியல. என்ன தான் நீங்கள் வந்து லேயரப் பண்ணிட்டு போனாலும் குளிர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் போது வெளியே நிறைய ஆக்டிவிட்டீஸ், அது அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு கிளைமேட் சேஞ்ச் இருக்கும் போது வந்து அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே பண்ண முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் இந்த டெம்பரேச்சர் ஃபஸ்ட்டே செக் பண்ணியிருந்தால் மேபி இதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஓவராலாக இது வர்த்தா இல்லையான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ உள்ளே என்ட்ரு ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நிறைய இடம்லாம் வச்சுருக்காங்க. முக்கியமாக உள்ளே வந்து நிறைய ஆர்ட் கேலரிஸ் இருக்குங்க. பார்க்குறதுக்கே செம்ம அழகாக இருக்குது. எல்லாமே ரொம்ப ஃபேபுலஸாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் அவங்களோட ஒர்க்கை வந்து அவ்வளோ வண்டர்ஃபுல்லாக வந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஆர்ட் கேலரிக்குள்ளேயே நாங்கள் ஏன் போகணுன்னு பார்த்தீங்கன்னா குளிர் வேறு லெவலில் இருந்துச்சு. சரி, வெளியே ரொம்ப நேரம் வந்து நடக்க முடியல அப்படின்றதுக்காக ஒரு மழைக்கு ஒதுங்குற மாதிரி இந்த குளிருக்கு ஒதுங்கின இடம் தான் வந்து இந்த ஆர்ட் கேலரி. பட் உள்ளே இறங்கி பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த ஆர்ட் கேலரிக்கு வெளியவே தான் பார்த்தீங்கன்னா நேபாளி மோமோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. அங்கே வந்து மோமோஸ் கொடுக்குறாங்க. அது லிட்ரலி நம்ம இந்தியாவில் சாப்பிட்ற மோமோஸ் மாதிரியே இருக்குது. நீங்கள் ஒரு பெரிய மோமோ ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வின்டர் வில்லேஜ் போனீங்க அப்படின்னா இந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரோனோவில் நிறைய ரீஜனில் வந்து நேபாளி மோமோஸ் பிரான்ச்சஸ் இருக்குது. மேபி நீங்கள் அங்கேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் தி பெஸ்ட் மோமோ ஐவ் ஹேட் இன் ட்ரோனோ அதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேபாளி மோமோஸ் தான். இப்போ இந்த ஆர்ட் பற்றி கொஞ்சம் நேரம் பேசலாம். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும். இங்கே யூஸ்வலி வந்து ஆர்ட் கேலரியிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ ரெக்கார்டிங் ஃபோட்டோஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இங்கே இருக்க ஆர்ட் கேலரியில் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ நம்ம யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ போடுறதுனால நிறைய வியூவர்ஸ் இருப்பாங்க. நிறைய பேர் போயிட்டு வாங்குவாங்கன்றதுக்காக இந்த மாதிரி வந்து அவங்க பண்ணுறாங்க. பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது எல்லா ஒர்க்கும். பிளாஸ்டிக்கெல்லாம் வந்து ரீசைக்கிள் பண்ணிலாம் கூட ஒர்க் நிறைய பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்தீங்கன்னா, இப்போ இவ்வளோ நேரம் காமிச்சிட்டு இருந்த அந்த ஒரு பீஸ் தான். இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்டார்ட்டிங் ஒரு $2000 வந்து வச்சுருந்தாங்க ஆர்ட் எல்லாம். நான் சொன்ன அந்த நேபாளி மோமோ கடை இதுதாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு சிக்கன் அண்ட் ஒரு வெஜ் மோமோ ஆர்டர் பண்ணியிருந்தோம். செம்மையாக இருந்தது டேஸ்ட்டு. எஸ்பெஷலி அதுக்கு ஒரு டிப் கொடுப்பாங்கல்ல அந்த சைடில், அது ரொம்ப நல்லா இருந்தது. வெஸ்டர்ன் கண்ட்ரின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைஸ் லெவல் கம்மி பண்ணியிருப்பாங்க. பட் இவங்க அது மாதிரி பண்ணவே இல்லை. ப்ராப்பராக ஒரு ஆத்தென்டிக்காக ஒரு மோமோக்கு அந்த சைடு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. நல்ல சூப்பராக காரசாரமாக இருந்தது. அதை சாப்பிட்டுட்டு அப்படியே முன்னாடி நடந்து வந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எல்லா இடமும் வந்து ஒரு ஒண்டர்லேண்ட் மாதிரி டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு டெக்கரேஷனில் ஒரு மிரர் இருந்தது. அங்கே போய் நம்ம மிரர் பார்த்தா விடுவோமா, போய் அழகாக வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் பார்க்க போயிட்டோம் நாங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய இடத்துல வந்து ஃபயர் பிளேஸ் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபயர் பிட்ஸ் வச்சு அங்கே வந்து இந்த மாதிரி ஃபயர் வச்சுருந்தாங்க. நிறைய பேர் அங்கே ஸ்ட்ரீட் ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் ஏற்கனவே அங்கே சாப்பிட்டனால இங்கே சும்மா உட்காந்து கொஞ்சம் நேரம் எங்களை வார்ம் அப் பண்ணிக்கிட்டோம். ஸோ கண்டிப்பாக ஃபயர் பிளேஸ் இருக்குது. நீங்கள் வின்டர் வில்லேஜ்குள்ளே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே என்டர் ஆன உடனே ரைட் அண்ட் லெஃப்ட் சைட் 2 சைடும் உங்களுக்கு வந்து ஆர்ட் கேலரிஸ் நிறைய இருக்கும். அதையும் தாண்டி போகும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபயர் பிளேஸ் வச்சுருப்பாங்க.
இப்போ டிஸ்டிலரி டிஸ்ட்ரிக்டோட சென்டர் பிளேஸ்க்கு வந்துட்டோம் நம்ம. இந்த இடத்துல தான் வந்து அந்த ஜைஜான்டிக்கான ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீய வந்து வச்சிருப்பாங்க. இது ஃபுல்லாவே வேற லெவல்ல டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு டியோர் தான் இதோட ஸ்பான்சர்ன்னு நெனைக்கிறேன். அதனால தான் டியோரோட அந்த லோகோ வந்து அங்க வச்சிருக்காங்க. இந்த வின்டர் வில்லேஜ்க்கு போறதுக்கு கண்டிப்பா டிக்கெட்ஸ் எடுக்கணுமான்னு கேட்டா கிடையாதுங்க. நீங்க அதுக்குள்ள இருக்க எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேணாலும் நீங்க ஒரு டேபிள் வந்து ரிசர்வ் பண்ணலாம். ஸோ நீங்க அங்க ரெஸ்டாரண்ட்ல வந்து டைனிங்க்காக போறீங்க அப்டின்னா, அ ஃப்ரீயாவே வந்து இந்த வின்டர் வில்லேஜ்க்குள்ள போயிட்டு, நீங்க உங்களோட டைனிங் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு கூட வரலாம். ஸோ நாங்க வந்து கண்டிப்பா அங்க போய் சாப்பிடுவோமான்னு எங்களுக்கு தெரியல. அதனால வந்து அந்த சான்ஸ் எடுக்கல. அதுக்கு பதில் டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டோம். இன்னொன்னு என்னன்னா, வின்டர் வில்லேஜ் டிக்கெட்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து சோல்ட் அவுட் ஆயிரும். அதனால நீங்க எப்ப பிளான் பண்றீங்களோ, அட்லீஸ்ட் ஒரு 2 டூ 3 வீக்ஸ்க்கு முன்னாடியே நீங்க புக் பண்ற மாதிரி இருக்கும். ஒருவேள லாஸ்ட் மினிட்ல இருக்கு, நான் எதுவுமே புக் பண்ணல அப்டின்னா, கண்டிப்பா அங்க இருக்க ரெஸ்டாரண்ட்ஸ் ஏதாவது நீங்க வேணா டேபிள் புக் பண்ணிடலாம். ஸோ உங்களோட டின்னர் அங்க முடிச்சுட்டு அப்படியே இதெல்லாம் சுத்தி பார்க்கலாம். ஆக மொத்தத்துல இங்க வர்றது வொர்த்தா இல்லையா அப்படின்றது இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஏன்னா, எனக்கு வந்து அங்க போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணணும். அந்த கிறிஸ்மஸ் ஃபீல் இருக்கணும். நம்ம ஒரு கண்ட்ரில இருக்கோம். அங்க வந்து மக்கள் எப்படிலாம் செலிப்ரேட் பண்றாங்கன்னு பார்க்கணுன்றதுக்காக தான் இங்க போயிருந்தேன். அது எல்லாமே இங்க நடந்தது. அந்த ஈவினிங்கே ரொம்ப லிட்டா இருந்துச்சு. செம்ம சூப்பரா இருந்தது. அந்த வைபு வேற லெவல்ல இருந்தது. அதுக்காகவே வந்து இங்க போலாம். கண்டிப்பா லைஃப்ல ஒரு வாட்டி வந்து போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்க. கிறிஸ்மஸ் கேரல்ஸ் பார்க்கணும் அப்படின்னாலும், அதுக்குமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல இருக்கும். அரவுண்ட் 8 to 9 பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே வந்து கிறிஸ்மஸ் கேரல்ஸ் பண்ணுவாங்க. ரொம்ப அழகா இருக்கு அத பார்க்கறதுக்கு. இப்ப எங்க எல்லாருக்குமே பசிக்குது, டின்னர் சாப்பிடணும். அதனால எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி. ஸோ நம்ம ஹைதராபாத் ஹவுஸ்க்கு போலாம். போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக கிளம்பிட்டோம். இது வந்து புது ரெஸ்டாரண்ட். இத பத்தின டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் இங்க மேல லிங்க் பண்றேன். நீங்க அத பாருங்க. இங்க வந்து ஃபுட் எப்படி இருக்கு அப்படின்றத கண்டிப்பா பாருங்க. டொராண்டோல இருந்தீங்கன்னா, இத மிஸ் பண்ணிடாதீங்க. கைஸ் தம்ஸ் அப் இன் கனடா. அதுவும் வந்து ஒரு ஹைதராபாதி பிரியாணி சாப்பிடும்போது தம்ஸ் அப் இல்லைன்னா எப்படி? ஸோ தம்ஸ் அப் கூட நான் ஏன் ஃபஸ்ட்டு தம்ஸ் அப் காமிக்கிறேன்னா, ஹைதராபாதி பிரியாணி கூட கிடைக்கும். ஆனால் அந்த பிரியாணியில் தம்ஸ் அப் சேர்ந்து கிடைக்கிறது தான் கஷ்டம். லுக் யூ ஹேவ் அமேசிங் கோடி கோடி பிரியாணி, விச் இஸ் சிக்கன் பிரியாணி. சூப்பராக இருக்குல்ல பிரியாணியோட பார்க்க அரோமா வேறு லெவலில் இருக்குது. And we have an amazing mirchi ka salan, Hyderabadi dum biryani and thumbs up is an amazing combination. You shouldn't shake it, okay? Manish is enjoying his biryani, man, and that too when you give him with a thumbs up, right? He's out of the world. What, Manish? How does the biryani taste? Just like Hyderabad? Looks like it tastes just like Hyderabad. Manish is eating biryani here. ஆனா இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஃபுட் வரல. We have everyone there. Lucy. We have Lucy there. We have everyone else. நம்ம நியூ கெஸ்ட் வந்து நம்ம லூசியோட சிஸ்டர்-இன்-லா. மட்டன் ஷோர்பா ஆர்டர் பண்ணியிருந்தோம். லிட்ரலி வந்து அந்த மட்டன் சூப் லென்டல்ஸ்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க. எப்படி இருக்கு மனிஷ்? பார்த்தீங்கன்னா வந்தோடனே நல்லா வார்ம் வாட்டர் சர்வ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் திங் இஸ் த சூப். நம்ம இப்போ சூப் வந்து so good. Amazing, man. Wow. It's like kyare. No point. See, I had called you. I had in my mind. I had decided to ask you that ekada unna. Where are you? Since you did not pick up, I looked at it. I thought ekada you were. Those were the two things I asked. ஸோ மட்டன் ஷோர்பாவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன மட்டன் பீசஸ் போட்டிருக்காங்க. ப்ளஸ் இது வந்து தால்லாம் போட்டு ஒரு சூப் மாதிரி பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது இந்த டேஸ்ட் ஆக்சுவலி. One person has to eat it. No, that's fine. It's fine. Ultimately. How is it, Swagat?
That's going to be the intro shot. First video they'll put yours in. Yeah, it's too good. Did you get the rice? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogs ஓட உங்களுக்கு கூடிய சீக்கிரம் சந்திக்க வரேன். Until then, bye from Divya.